டாக்டர் மணிகண்டன், உங்களுடைய பார்வை இந்த அளவுக்கு வெள்ளம் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்றது அவங்க 2 பேரும் சொன்னாங்க. மீட்பு நடவடிக்கைகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அங்கே இப்போ செய்யப்பட்டு வருது? இப்போ அடையாளம் காண்பதில், அங்கே காணாமல் போனவர்களை கண்டறிவதில் என்ன சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார், நீங்களும் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணிங்க சார். பிளெயின் ரீஜனில் நம்ம மீட் எடுக்கிறதுக்கும் எலிவேட்டட் ஏரியாவில் வந்து மீட் எடுக்கிறதும் ரொம்ப சிரமம் சார். இப்போது மின் இணைப்பு எல்லாமே துண்டிக்கப்பட்டிருக்கிறது, மக்களுடைய கம்யூனிகேஷன் எதுவுமே கம்யூனிகேட் பண்ண முடியலை. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இது எல்லாமே வந்து அங்கே இருக்கிற வேர்ல்டு ஆர்கனைசேஷன் இது எல்லாமே வந்து இந்திய மக்களை மீட்டெடுக்கிறதும் நேபாள் அங்கே மற்ற சுற்றுலா மக்களை மீட்டெடுக்கிறதுலையும் வந்து நல்ல முன்னெடுப்பு நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் சிரமம் சார். ஏன்னா தட் இஸ் அ ஹில்லி ஸ்லோப் சார், ஒரு ஹில்லி டெரைன். இந்த டெரைனில் வந்து மீட்டெடுக்கிறதுக்கு இப்போ அங்கே என்ன மாதிரி சூழ்நிலை இருக்கிறது, மழை இருக்கா? இது வந்து இப்போது சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன், ஸோ மழை அதிகமாக இருக்கும். இது எல்லாமே பொருட்படுத்தி கொஞ்சம் ஸ்லோவாக தான் சார் போயிட்டுருக்கோம் சார் மீட்பு. இப்போ அங்கே மற்ற நாடுகளை சேர்ந்தவர்களும் காணாமல் போயிருக்காங்க. இப்போ இவர்களை கண்டறிவது அப்படின்றது உரிய காலத்துக்குள்ளே என்ன ரொம்ப டைம் ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்குது. அவங்களுக்கு அடிப்படை மருத்துவ உதவி தேவைப்படுது. எவ்வளவு டெக்னாலஜிஸ் எல்லாம் பயன் தருது? ஏன்னா இமயமலையை சுற்றிலும் எப்போவுமே ஒரு மாதிரி பெரிய பெரிய நாடுகள்லாம் இருக்கக்கூடிய பகுதி, கண்காணிக்கப்படக்கூடிய பகுதி, சேட்டலைட் நிறைய கண்காணிக்குது. இந்த மீட்பு நடவடிக்கையில் இதெல்லாம் எந்த அளவுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சார். ஜிபிஎஸ், அதர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அட்வான்ஸ்டு டெக்னிக்கல் எல்லாமே உலக நாடுகள் எல்லாம் முன் வந்து கை கோத்து அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு முன்னெடுப்பு நடவடிக்கை எடுத்தால் தான் சார் இது வந்து எல்லா நாடுகளும் சேர்ந்து, அதாவது அஜாயினிங் ஆசியன் கண்ட்ரி இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு முன்னெடுத்தாங்க தான் சார் அது ஒரு பாசிபிலிட்டியாக குயிக்காக அஸ் சூன் அஸ் பாசிபிள் நம்ம வந்து இது பண்ண முடியும் சார். இல்லைனா சில தோய்வுகள் ஏற்படுறது இயற்கை. இப்போ அந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய கட்டுமானங்கள், இப்போ இமயமலையை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளை பயன்படுத்துகிறதுல எல்லா நாடுகளுமே ஆர்வம் காட்டுறாங்க. இப்போ நேபாள் சுற்றுலா பணிகளை கொண்டு வரத்துக்கு ஈர்ப்பதற்கு எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க. சீனா அந்த இடத்துல கட்டுமான பணிகளை செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய வளங்களையும் மின்சார உற்பத்திக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்தியா ஆன்மீக நோக்கத்திற்காக அந்த பகுதிகளில் இந்தியாவில் நிறைய சுற்றுலா பயணிகள் போகிறாங்க. ஸோ இது எக்ஸ்ப்ளாய்டேஷனாக மாறுதா? அது அதிக அளவுக்கு அந்த இடத்துலேருந்து வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது, ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அந்த இடத்த பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்களா? கண்டிப்பாக சார். நீங்கள் வந்து கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கனாலே வந்து பாலச்சந்தர் சார் அண்டு சுந்தர் சார் இவங்க எல்லாமே சொன்னாங்க அது வந்து யங் ஃபோல்டு மவுண்டைன். அது இல்லாமல் எல்லாத்தோடைய மவுண்டெயினில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 50 மில்லியன் இயர்ஸ் எகோ தான் அது வந்து தோன்றியிருக்கு. தட் இஸ் அ செடிமெண்ட்ரி மவுண்டெயின். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து செடிமெண்ட்ரி ராக்கில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். உங்களுக்கு லிட்டில் தான் கொஞ்சம் மெட்டமார்பிக் ராக் அண்ட் இக்னிக்ஸ் ராக். மேக்ஸிமம் டாமினேட்டட் வந்து செடிமெண்ட்ரி ராக் தான், அதாவது படிவு பாறைகளால் ஆனது. இப்போ இது வந்து ஈஸி எரோடட் ஆகும். அது இல்லாமல் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆரவல்லி மவுண்டைன் எடுத்துக்கலாம், வெஸ்டர்ன் காட் சார் சொன்ன மாதிரி வெஸ்டர்ன் கார்டு எடுத்துக்கலாம். இதெல்லாமே ஓல்டு ஃபோல்டு மவுண்டைன். இது வந்து யங் ஃபோல்டு மவுண்டைன். ஒரு செடிமெண்ட்டால் ஃபார்ம் ஆனது ஒரு 50 மில்லியன்ஸ் இயர் எகோ தான் ஃபார்ம் ஆகிருக்கு. இதனுடைய உலகத்திலே உயரமான மலை, அதாவது மேக்ஸிமம் ஹைட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜ் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 6000 மீட்டருக்கு மேலே இருக்கும் ஆவரேஜ் ஹைட்டே. ஸோ அந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்கிற ஒரு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அன்செட்டில்டு, இன்னும் பிளேட் வந்து அன்செட்டில் ஆகாமல் இருக்குது. இந்தியன் யூரேஷியன் பிளேட் ரெண்டுமே வந்து இன்னும் மோதிக்கிட்டு தான் இருக்குது அந்த பார்டர் சோனில். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல அன்செட்டில் ஆகாமல் செடிமெண்ட்ரி ராக் மிக்ஸ் ஆகிருக்கிற ஒரு படிவு பாறைகளான இமயமலையில் நீங்கள் வந்து ஆவரேஜ் ஸ்லோப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீப் ஸ்லோப்பாக இருக்கும், ஜென்டிலாக இருக்காது, நல்ல வெர்டிக்கலாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ரிஸ்க், இப்போ சார் சொன்ன மாதிரி கிளேசியர் கொலாப்ஸ், இந்த கொலாப்ஸ் வந்து மற்ற ஒரு 2000 மீட்டர் 3000 மீட்டர் இல்லை மலைப்பகுதியில் ஏற்படுறதுக்கும் 6000 மீட்டர் மலைப்பகுதியில் ஏற்படுறதுக்கும் ரொம்ப மிகப்பெரிய டேமேஜ், அது மக்களுக்கு வந்து மிகப்பெரிய டேமேஜை உருவாக்கும். ஏன்னா மலை இன்னும் வந்து செட்டில் ஆகலை, செடிமெண்ட்ரி படிவு, ஹைட்டு பார்த்திங்கன்னா 6000, ஸ்லோப்பு பார்த்திங்கன்னா ஸ்டீப் ஸ்லோப்பு. இதனுடைய எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ அவலான்சஸ் மாதிரி ஒரு சின்ன நடவடிக்கை இது நடந்தாலும் வந்து அதனுடைய இம்பேக்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அன்செட்டிலான ஒரு இமாலயன் ரீஜனில் நீங்கள் அதிக அளவு வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ஹைட்ரோ ப்ராஜெக்ட் இது பண்ணுறது, நீங்கள் என்விரான்மெண்டலை பற்றி கன்சிடர் பண்ணாமல், சஸ்டைனபிளத்தை பற்றி அதை பற்றியெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய பொருளாதார போட்டினாலேயோ பவர்
போட்டினாலேயும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அதை இது பண்ணுறீங்களோ இட்ஸ் எஃபெக்ட் ஆஃப் த பீப்புள். சார், திரு பாலச்சந்திரன், இப்போ மீட்பு பணி தொடர்பாக நேபாள அரசோடு இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் என்ன மாதிரியான ஒன்றிணைந்த முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க? இப்போ தமிழ்நாட்டிலேருந்து அமைச்சர்கள் டெல்லி போயிட்டு மீட்பு பணியை அங்கேருந்து கண்காணிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? ஒரு அமைச்சர் அங்க போய் உட்கார்றாருன்னா ஏற்கனவே உள்ள ஏற்பாடுகள்ல இன்னும் தீவிரப்படுத்தப்படும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால அமைச்சர் அங்க போறது தமிழ்நாடு அரசுடைய கன்சர்னை தான் காமிக்கிறது. ஆனா ஏற்கனவே வந்து இவர் மிஸ்டர் சுந்தரராஜனும் மணிகண்டனும் சொன்ன மாதிரி இது வந்து நம்மை மீறிய செயலாக நடந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பனிப்பாறை நொறுங்கி விழுந்து அது ஒரு டெம்பரரி டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த ரிவர் ஃப்ளோவை கட்டுப்படுத்திட்டு அப்புறம் அது நொறுங்கும் போது அந்த ரிவர் வந்து இவ்வளவு வேகமாக வந்து அடிச்சு நொறுக்கிட்டு போனது இப்போ தான் முதல்ல பார்க்குறோம். எல்லா கம்யூனிகேஷனும் கட் ஆயிடுச்சு. அதனால எது இயலுமோ அதைத்தான், மந்திரி போனாலும் சரி யார் போனாலும் சரி, எது இயலுமோ அதைத்தான் செய்ய முடியும். அதுக்கு வந்து மணிகண்டன் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னாரு. இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் எல்லாருமே, நாடுகள் எல்லாருமே வந்து அவங்களை வந்து தொடர்பு கொள்ளணும். அது வந்து இந்திய அரசால முடியும். அதை நம்முடைய தமிழக அரசு வந்து சொல்லணும். இன்னொன்று, நம்ம எவ்வளவு சொன்னாலும் நேபாள் வந்து எல்லா பயணிகளை பற்றியும் தான் அவர்கள் கவனத்தில் கொள்வார்கள். அதுதான் நியாயமானதும் கூட. ஆனால் சில நாடுகள் வந்து அவங்களுடைய ஆர்வத்தினால தங்களுடைய நாட்டு மக்களை பற்றி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுவும் இயல்புதான். அந்த நேரத்தில் நம்ம வந்து நம்முடைய முயற்சிகள் வந்து மற்ற நாட்டு முயற்சிகளுக்கு சற்றும் சளைத்ததாக இருக்கக்கூடாது. அப்படின்னா தான் நம்ம இந்தியர்களுக்கு கொடுக்க வேண்டிய ப்ரையாரிட்டி அங்கே கிடைக்கும். என்ன நம்ம ப்ரையாரிட்டி வேணும்னு ஆசைப்பட்டாலும் முதல்ல டு எஸ்டாப்ளிஷ் கான்டாக்ட் இட் செல்ஃப் இஸ் வெரி டிஃபிகல்ட். இப்போ இத்தனை பேர் காணும்னு எப்படி சொல்றாங்க? டிராவல் ஏஜென்சி ஒவ்வொன்றும் சொல்றாங்க, நாங்கள் இத்தனை பேர் அனுப்புறோம்னு சொல்றாங்க. அதுல இத்தனை பேர் வந்து எங்களுக்கு தகவல் வரல அப்படின்னு சொல்றதுடைய அடிப்படையில தான் இத்தனை பேர் போயிருக்காங்க, இத்தனை பேர் பத்தி நமக்கு தகவல் இல்லைன்னு தெரியுது. இன்னும் ஏதாவது தகவல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது இனிமே தான் தெரியும். ஏன்னா எந்த மொபைலும் இனிமே அவங்களுடைய எந்த மொபைலுமே சார்ஜோட இருக்காது. அதுதான் உண்மை. இப்போ இவங்க போய் லொக்கேட் பண்ணா தான், ஹெலிகாப்டர்ல போனாலும் சரி, சேட்டலைட் இமேஜரி மூலமா பார்த்தாலும் சரி, லொக்கேட் பண்ணிட்டு தான் அவங்கள வந்து கண்டெடுக்க முடியும். இதுதான் உண்மை. பல பேர் மிக துரதிருஷ்டவசமாக இந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருப்பார்கள் அப்படிங்கிறது கசப்பான ஒரு உண்மை. சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ டாக்டர் ஜிபி கணபதி நம்முடைய இணைகிறார். சார் வணக்கம். ஏன் இதை இவ்வளவு பெரிய பேரிடரை ஏன் முன்கூட்டியே கணிக்க முடியல? நாசா போன்ற அமைப்புகள் இதை கண்காணிக்க தவறி இருக்காங்களா? அந்த இடத்துல அப்சர்வேஷன் சென்டர்ஸ் எவ்வளவு இருக்கு? எந்த தொழில்நுட்பமும் இதை கண்டறிவதற்கு அளவுக்கு துல்லியமா இல்லையா, இல்லை சீனா இதை தவிர்த்துடுச்சா? இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நிலச்சரிவை அக்யூரேட்டாக அர்லி வார்னிங் மூலியமா கண்டறியப்படுற எந்த ஒரு தொழில்நுட்பமும் கிடையாது. ஆக்சுவலாக சின்ன சின்ன நில சரிவுகளை வந்து கண்டடிக்கிறதுக்கு வயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்குன்ட்டு வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் மோடில் தான் இருக்குது. இந்தியா ஃபுல்லாக உள்ள உலகம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டிங் மோடில் தான் இருக்குது. இது வந்து இன்னும் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து எங்கேயுமே வந்து ஒரு நிலச்சரிவு வர்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் அக்யூரேட்டாக வந்து ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்கான ஒரு சிஸ்டம் வந்து நம்மக்கிட்ட கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மலையில் ஒரு ஸ்லோப்பில் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அதை நம்ம மானிட்டர் பண்ணால் மட்டும்தான் அதனால் கண்டுபிடிக்க முடியும்.